பொங்கல் திருநாள் விடுமுறையொட்டி சொந்த ஊருக்கு செல்லும் பொதுமக்களால் பெருங்களத்தூர் ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் வசந்தன். அவரிடம் பேசலாம். வணக்கம் வசந்தன். ஜிஎஸ்டி சாலையில் எந்த அளவுக்கு போக்குவரத்து நெரிசலானது காணப்படுகிறது? விவரங்கள். வணக்கம். பொங்கல் பண்டிகை கொண்டாட இருக்கும் நிலையில் இன்னும் ஒரு சில தினங்களில் பொங்கல் பண்டிகை கொண்டாட இருக்கும் நிலையில் சொந்த ஊருக்கு செல்வதற்காக மக்கள் பெருங்களத்தூர் ஜிஎஸ்டி சாலையில் அதிகப்படியாக சென்று கொண்டிருக்கின்றனர். இதனால் இங்கு போக்குவரத்து நெரிசல் காணப்படுகிறது. அந்த காட்சிகளை தான் நாம் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதாவது சென்னையின் மைய பகுதியிலிருந்து வெளியூர் செல்வதற்காக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு வரும் பொதுமக்கள் ஜிஎஸ்டி சாலை மற்றும் வெளிவட்ட சாலை போன்ற சாலைகளை பயன்படுத்துகின்றனர். இருப்பினும் இந்த ஜிஎஸ்டி சாலையில் அதிகப்படியான பொதுமக்கள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் நோக்கி வந்து கொண்டிருப்பதால் இந்த ஜிஎஸ்டி சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் காணப்படுகிறது. தனது சொந்த ஊருக்கு செல்வதற்கு அதற்கான பேருந்துகளில் பயணிப்பதற்காக சென்னை மைய பகுதிகளிலிருந்து இந்த ஜிஎஸ்டி சாலை வழியாக அரசு பேருந்து, தனியார் வாகனங்கள், இருசக்கர வாகனங்கள் மூலமாக இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு வந்து கொண்டிருக்கின்றனர். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தின் பார்க்கிங் பகுதியில் இந்த வாகனங்களை பார்க் செய்துவிட்டு அங்கிருந்து தனது சொந்த ஊருக்கு பயணம் மேற்கொள்வர். அதனால் இந்த ஜிஎஸ்டி சாலையில் அதிகப்படியான வாகனங்கள் இப்பொழுது நகர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. இந்த ஜிஎஸ்டி சாலையை பயன்படுத்துவது அதிக அளவில் காணப்படுகிறது. இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு பழைய மகாபலிபுரம் சாலை வழியாகவும் வெளிவட்ட சாலை, அதாவது பூந்தமல்லி நெடுஞ்சாலை, மீஞ்சூர் நெடுஞ்சாலை வழியாக 2 சாலை வழியாகவும் இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை வந்தடைய முடியும். இருப்பினும் இந்த சாலைகளின் மைய சாலையாக திகழ்வது இந்த ஜிஎஸ்டி சாலை. இதனால் இந்த ஜிஎஸ்டி சாலை வழியாக தனது சொந்த வாகனங்களில் அதிகப்படியான பொதுமக்கள் பயணிப்பதால் இந்த சாலை முழுவதும் போக்குவரத்து நெரிசலுடன் காணப்படுகிறது. அது மட்டுமின்றி இந்த குரோம்பேட்டை, பல்லாவரம் பகுதிகளில் உள்ள கடைகளில் பொருட்களை வாங்குவதற்காகவும் மக்கள் அதிக அளவில் வந்து கொண்டிருக்கின்றனர். இதனால் இருசக்கர வாகனங்கள் மற்றும் 4 சக்கர வாகனங்கள் மட்டுமின்றி அரசு போக்குவரத்து பேருந்துகளும் அதிகப்படியாக இந்த சாலையில் ஊர்ந்து செல்லும் நிலைதான் தற்சமயம் ஏற்பட்டுள்ளது.